முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணிலடங்கா மக்கள் நலத்திட்டங்களால் பெருமளவில் பயன்பெற்ற தமிழகத்தின் அனைத்து தரப்பினரும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பேராதரவு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் பொதுமக்களிடையே வரலாறு காணாத எழுச்சி ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் செல்வாக்கால் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் அமோக வெற்றி பெறும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற லட்சிய முழக்கத்துடனும் தமது தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கினார். சென்னையை தொடர்ந்து விருத்தாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம், கோவை ஆகிய இடங்களில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்கள் இடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் திரண்டு நின்று அம்மா வாழ்க என்ற வாழ்த்தொலி எட்டு திக்கும் எதிரொலிக்க மகிழ்ச்சியுடன் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசி, குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், ஏழை எளியோருக்கு பசுமை வீடுகள், கிராமப்புற ஏழை மக்களுக்கு கறவை மாடுகள், ஆடுகள், இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மணப்பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் 50,000 ரூபாய் வரை திருமண நிதி உதவி, மகப்பேறு நிதி உதவி மற்றும் 6 மாத பேறுகால விடுமுறை, முதியோர் உதவித்தொகை, மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டுகள், அனைத்து வகை கல்வி உபகரணங்கள், விலையில்லா மடிக்கணினிகள், மிக குறைந்த கட்டணத்தில் அரசு கேபிள் டிவி இணைப்பு, உழவர் பாதுகாப்பு திட்டம், தமிழகம் முழுவதும் சாலை மேம்பாடு, புதிய பாலங்கள், புதிய பேருந்துகள், சீரமைக்கப்பட்ட மருத்துவ காப்பீடு, முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் இருண்டு கிடந்த தமிழகத்தை ஒளிமயமாக்கி வரலாற்று சாதனை, மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், பண்ணை பசுமை காய்கறி விற்பனை நிலையங்கள், மீனவ மக்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நலத்திட்ட உதவிகள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணிலடங்கா மக்கள் நல திட்டங்களால் பெருமளவில் பயன்பெற்றுள்ள தமிழக மக்கள் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கே தங்கள் வாக்கு என முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் உறுதிபட தெரிவித்து தங்கள் பேராதரவை அளித்து வருகின்றனர். அம்மா நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. இல்லாத ஏழைங்களுக்கு ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், கறவை மாடுகள் நிறைய கொடுத்து அதனால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பசுமை வீடுகள் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஆட்சிக்கு வர்றதும் எங்க அம்மாவா தான் இருக்கணும். எங்க இளைஞர்கள் ஓட்டு என்றைக்குமே அம்மா தான். அது இல்லாமல் படித்த +2 படித்த பசங்களுக்கு அம்மா மடிக்கணினி வழங்கி பிற்காலத்தில் அவங்களும் ஒரு பெரிய ஆளாக வரதுக்காக அம்மா முயற்சி சென்றிருக்காங்க. தமிழகத்தை ஒரு வளர்ச்சி மிகு மாநிலமாக அம்மா உயர்த்துவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா தான் என்றும் முதல்வர். பஞ்சாயத்து, ரவுடிசம், இந்த கந்து வட்டி போன்றதுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்ற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி அம்மாவின் ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் அமையும் என்று உறுதியளிக்கிறோம். அம்மா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டேட் லெவலில் மெடல் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 1 lakh, செகண்ட் பிளேஸ்க்கு 75,000, தேர்ட் பிளேஸ்க்கு 50,000 தராங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் அண்ட் வேர்ல்டு லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா 1 crore பக்கம் கேஷ் ப்ரைஸ் தராங்க. இந்த சப்போர்ட் ஃபினான்ஷியலாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் எந்த ஸ்டேட்லேயும் எந்த நேஷன்லேயும் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு சப்போர்ட் அம்மா எங்களுக்கு பண்ணுறது. இனி வர எலெக்ஷனில் எங்களுக்கு இதே சிஎம் வரணும். எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணால் எங்களோட டார்கெட்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உமன்ஸ்க்காக நிறைய செஞ்சுருக்காங்க. உமன் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் நிறைய ஆரம்பிச்சு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு என்னென்ன இல்லை, என்ன வேணுன்றது எல்லாமே அவங்க தெரிஞ்சு எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்காக இலவச கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களான எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அது அம்மாவோட ஆட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த அம்மா செஞ்சது கணக்கிலே இல்லை, எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாதம், இப்படி எவ்வளோ செய்யணுமோ சொல்லதையும் சொல்லாதையும் செஞ்சுருக்காங்க. அம்மா இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற வரப்பிரசாதம்.
அவங்க வந்து இது மாதிரி பல திட்டங்கள் செய்கிறாங்க. திட்டங்கிறதுனால வந்து இந்த மக்கள் பலனடைகிறதுனால அடுத்தாப்புலேயும் அம்மா தான் வரணும். நாங்கள்லாம் அந்த ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம், ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அம்மா முதலமைச்சர் அம்மாவனால் வந்து எல்லாருமே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு குடும்பமும் எல்லாம் இப்போ என் பையன் படிக்கிறான், +2 படிக்கிறான்னா சத்தியமாக சொல்கிறேன், என் பையன் இந்த அம்மாவனத்தில் வேலை பார்க்க போய் தான் என் பையனை வந்து நான் படிக்க வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வரோம். அம்மாவுடைய நலத்திட்டங்கள் நிறையா பெண்களுக்காண்டி நிறையா செஞ்சுருக்காங்க. வீட்டில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு உதவித்தொகைகள் நிறையா கொடுத்துருக்காங்க. முதியோர் உதவித்தொகை கூட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க பயனடைகிற நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆடு மாடு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சிறுதொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லோன் கொடுத்துருக்காங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க. எல்லா உதவிகளும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா தான் ஜெயிக்கணும். அம்மா தான் முதலமைச்சராக வரணும். எங்களுக்கு எல்லா பேருக்கும் அதே பெண்கள் பூரா அதே எண்ணத்தில் அதே அவங்களுக்கே ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அம்மா ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க. 50,000 ரூபா படித்தவங்களுக்கு பூரா 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க. அம்மா தான் முதலமைச்சராக வரணும். அம்மா மறுபடியும் முதலமைச்சராக வர வேண்டும். அம்மா நிறைய சாதனைகளையும் திட்டங்களையும் அறிவித்துள்ளார்கள். பெண்களுக்காகவே வாழ்கின்ற தாய் நம்மளுடைய முதலமைச்சர் அம்மா. மறுபடியும் அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது எங்கள் மக்களுடைய ஆசை. திருச்சி மாநகரை பொறுத்தளவு நாங்கள் எல்லோரும் இரட்டலைக்கு ஓட்டு போடுவோம். அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை பெண்களுக்காகவே செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபேன், மிக்சி, கிரைண்டர் போன்றவற்றை தந்திருக்கிறார்கள். இப்படி இப்போ வீட்டுக்கு தேவையான பலவற்றை செய்த அம்மா அவர்களை மீண்டும் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள், நிகழ்த்தி வரும் மகத்தான சாதனைகள் ஆகியவற்றால் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அஇஅதிமுகவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்து வருவதாலும் முதலமைச்சரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் காணப்படும் வரலாறு காணாத எழுச்சியாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் அமோக வெற்றி பெறும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களின் பேராதரவுடன் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பார். இது உறுதியிலும் உறுதி என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.